வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஸ்ரீ பாலஜெகன் கந்தசாமி. நமக்கு இப்போ ஒரு முக்கியமான தகவல் ஒன்று கிடச்சிருக்கு மீன்ஸ் அதுதான் உண்மை. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மே மாதம் வந்து டெட் எக்ஸாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த சந்தேகம் வேணாம். எப்படி சார் இவ்வளோ ஃப்ராங்காக சொல்கிறோம்? நம்ம இப்படி கன்ஃபார்மாக சொல்கிற எந்த விஷயமும் நடக்காமல் போனதில்லை. கண்டிப்பாக இதுவும் நடக்கும். இங்கே இருக்கிற நியூஸுக்கும் நம்ம சொல்ல வர தகவலுக்கு என்ன சார் சம்மந்தம்? நான் சொல்கிறேன். இப்போது முதல்ல எப்படி மே மாதம் எக்ஸாமில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபெப்ரவரி வந்து 2வது மாதம் அப்படிங்கிறப்போ அவங்க நோட்டிஃபிகேஷன் இந்த மாதம் கண்டிப்பாக கொடுத்தால் மட்டும்தான் மே மாதம் 5வது மாதம் எக்ஸாம் நடக்கும். இந்த 2 மாதம் கழித்து 7வது மாதம் வந்துட்டு ரிசல்ட்டு கொடுக்கும் பொழுது அடுத்த 2 மாதம் கழித்து 9வது மாதம் வந்து இந்த நியமன தேர்வு நடத்தி ஆகணும். அதுக்கு ரிசல்ட் வந்து 11, 12 வாக்கில் கொடுத்தாங்க அப்படின்னா, 11 அல்லது 12 கொடுத்தாங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு கடைசியாக ஃபெப்ரவரி மார்ச் அடுத்த வருஷம் 3வது மாதத்துக்குள்ளே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவங்க கொடுத்தே ஆக வேண்டும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு சரியான நேரம் இந்த ஃபெப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். கூடவே எக்ஸாம் மே மாதம் வந்து நிச்சயம் நடந்தே தீரும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க, ஸ்பெஷல் அப்படிங்கிறத விட இப்போ 12 வருஷமாக போஸ்டிங் போடல, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இருக்கக்கூடிய இந்த தொடக்கப்பள்ளிகளாகட்டும், நடுநிலைப் பள்ளிகளாகட்டும், உயர்நிலைப்பள்ளி, இந்த மாதிரி இந்த பள்ளிகளெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ வந்துட்டு 22,000 அதாவது 23,000 இந்த தொடக்கப்பள்ளிகளில் பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர்களுடைய பதவி, அதாவது இன்னும் ஒன்றும் கிடையாது. இப்போது தலைமை ஆசிரியர்களே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் 22,000 பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதில் வந்து 22,931 ஸ்கூல்ஸு, அப்போ அதில் வந்து 8,000 சம்திங் ஸ்கூல்ஸு, கிட்டத்தட்ட 30,000. இப்போ எப்படி கணக்கு போட்டுட்டாலும் பார்த்திங்கன்னா நமக்கு 30,000 ஸ்கூல்கள் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் இல்லை. இது ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. கூடவே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2,200 பள்ளிகளில் வந்து தலைமை ஆசிரியர்கள் இல்லை. இது வந்து இன்றைக்கி கொடுத்துருக்க நியூஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜனவரி 25 வச்சுக்கோங்க. ஜனவரி 25 வந்த நியூஸ் இது. டேட் இன்றைக்கி 27. மெசேஜ் என்ன அப்படின்னா, தலைமை ஆசிரியர்களே 2,200 பள்ளிகளில் இல்லை அப்படின்னா ஒரு பள்ளியில் கிட்டத்தட்ட 3 வாத்தியார் 4 வாத்தியார் இல்லை. இது சிரிக்கக்கூடிய விஷயமா இல்லை வேதனைக்குரிய ஒரு விஷயமாங்கிறது நீங்களே பாருங்கள். ஒரு ஸ்கூல்லையே இப்போ இவங்க சொன்ன இந்த ஸ்கூல்லே கணக்கு எடுத்துக்கோங்களேன். 2,200 ஸ்கூல்லே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இல்லைங்கிற இடத்துலையே ஸ்கூல் டீச்சர்ஸ் நிறைய பேர் இல்லை. அப்போது ஒரு வேளை இந்த 2,200 பேரை ஃபில் பண்ணாலே எங்கேருந்து எடுத்து போடுவாங்க? இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டீச்சர்ஸ்லாம் எடுத்து போடுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. அப்போ அங்கேயே 2,200 வேக்கண்ட் இருக்குன்னு தானே அர்த்தம். இதையும் ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. ஆக ஏற்கனவே காலி பணிகள் நிறைய இருக்குது. ஆனால் நிறைய பள்ளிகளில் 2 டீச்சர்ஸ் 3 டீச்சர்ஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. அப்படிங்கிறப்ப 2,200 ஸ்கூலில் தலைமை ஆசிரியர்கள் இல்லைங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 டீச்சர்ஸ் 3 டீச்சர்ஸுங்க அப்படிங்கிறப்ப இதனுடைய கணக்கு பார்த்திங்கன்னா 10,000 வேக்கண்ட்டுகளுக்கு மேலே இருக்குங்கிற விஷயம் நமக்கு நல்லா தெரியுது. இப்போ இங்கே என்ன நியூஸ், இதுக்குள்ளே என்ன சொல்லப்பட்டிருக்கு, நாம் ஸ்டார்ட் பண்ண அந்த மே மாதத்தினுடைய தகவலுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு பாருங்களேன். முதல்ல இந்த நியூஸில் என்ன இருக்குன்ற முக்கியமான விஷயத்தை பார்த்துக்கலாம். தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு கலந்தாய்வு 2 ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்படுவதால் தொடக்க கல்வித்துறையில் 2,500. சரி, எதுக்காக இழுத்தடிக்கப்பட்டிருக்க அப்படின்னா, இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பதவி உயர்வு பெற வேண்டுமெனில் டிஇடி டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் கட்டாயம் என்ற ஆசிரியர் தேர்வு கட்டாயம் எழுதி அதில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் என்னென்னா, இது சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கு. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் வந்துட்டு அரசு தரப்பிலும் தொடக்க கல்வியை சேர்ந்த 2 சங்கங்களின் சார்பிலும் தாக்கல் செய்யப்பட்டது. சரியா, ஆல்ரெடி உள்ளே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ். இப்போ மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. சரி, இவ்வழக்கு இதுவரை எத்தனை முறைக்கு மேல்? 20 முறைக்கு மேல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் 2 ஆண்டுகளாக இடைநிலை ஆசிரியர் பதவி உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு கலந்தாய்வும் நடக்கவில்லை. தற்போது 2,500க்கும் மேற்பட்ட அரசு தொடக்கப் பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. பதவி உயர்வு கிடைக்கவில்லை என ஆசிரியர்கள் ஒரு புறம் அதிருப்தி, ஒரு பக்கம் அதிருப்தி. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மாணவர்களின் கல்வி பாதிப்பு மறுபுறம் என அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விஷயம் தொடக்க கல்வி முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. நடுநிலை பள்ளிகளில் நிலைமை இதைவிட மோசமாக உள்ளது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அங்கேயும் நிறைய வேகன்சி இருக்குது. இப்போது ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் கூறியதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பதவி உயர்வு என்பது வெறும் ஆசிரியர் நலன் சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்லை, மாணவர்களின் கல்வித்தரம் சார்ந்ததாக கொள்ள வேண்டும். ஆயிரக்கணக்கான தொடக்க பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் தான் இல்லாததால் கற்றல் கற்பித்தல் சார்ந்த சுமையும் மட்டுமில்லை, நிர்வாகம் சார்ந்த பணியும் ஆசிரியர்கள் தான் கவனிக்க வேண்டியுள்ளது. சரி, கற்றலின் பரிணாமத்தை அடியோடு புரட்டி போடும் இப்பிரச்சனை முக்கியமானதாக கருதி மாணவர்களின் நலன் சார்ந்த பாதிப்புகளை குறித்து வலுவான வாதங்களை நீதிமன்றத்தில் தமிழக அரசு முன்வைக்க வேண்டும். இந்த பிரச்சனைக்கு இடைக்கால தடை உத்தரவு பெற்று கலந்தாய்வு நடத்த வேண்டும்.
அந்த தலைமை ஆசிரியர்கள் போஸ்டிங் போட்டாகணும். அதிகாரிகளும் இதில் ஆர்வம் காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்ல வராங்க. வரும் மே மாதம் கலந்தாய்வு நடத்த தமிழக அரசு எவ்வழியிலாவது திட்டமிட வேண்டும், இவ்வாறு அவர்கள் கூறினர். இந்த மே மாதத்தை மட்டும் ஏன் அவங்க குறி வைக்கிறாங்க? எல்லாருக்குமே வந்து மே மாதம் ஏன் குறி வைக்கப்படுகிறது அப்படின்னா, அப்போல்லாம் ஸ்கூல் லீவ் சார், இல்லைங்களா? லீவ் முடிஞ்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக முன்னாடி ஒரு இயர் ஸ்டார்ட் ஆகும். கல்வி ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது புது டீச்சர்ஸ் எல்லாம் போட்டாகணும். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி இவங்க வேலைகள் நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா 2026 மே மாதத்திற்குள்ளாகவே எலெக்ஷனுக்கு முன்னாடியே போஸ்டிங் போட்டாகணும். அப்படிங்கிறப்போ மே மாதம் தான் இங்கே டார்கெட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போது முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா டெட்டு பாஸ் பண்ணிட்டா உடனே டீச்சர் போஸ்ட் போட்டுருவாங்க, அந்த மார்க் பேஸ் பண்ணி 2012-13 இப்போ இங்கே என்ன நடக்குது? டெட் எக்ஸாம் நடத்தி எஸ்ஜிடி இது நியமன தேர்வு நடத்தி அதிலிருந்து போஸ்டிங் போடணும். அப்போ 2 விஷயங்கள் அங்கே நடந்தாக வேண்டும். அப்படின்னா இதுக்கு 2க்குமே இந்த 2 எக்ஸாமுமே நடக்கிறதுக்கான டைமிங் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 3 மாதம், அதுக்கு 3 மாதம், குறைந்தபட்சம் வச்சாலே 6 மாதம் 2 எக்ஸாமுக்கு. இடையில ரிசல்ட்டு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதனால பண்ணுறப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 1 இயருக்கு பக்கம் ஆகிடும். ஆக இந்த மே மாதத்துக்குள் எக்ஸாம் டெட் எக்ஸாம் நடத்தி முடிக்கப்பட வேண்டும். அடுத்த மே மாதத்திற்குள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாகப்பட வேண்டும். அப்படிங்கிறப்போ இடையில வரக்கூடிய இதுவரைக்கும் நடந்த டீச்சர்ஸ் எக்ஸாம்ஸ் எத்தனையுமே வந்து எல்லாத்துக்கும் மிக விரைவில் தீர்வு இந்த டைமில் கொடுத்தே ஆக வேண்டும், வேறு வழியே இல்லை. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இது நடக்கும். கண்டிப்பாக போஸ்டிங் போடுவாங்க. தைரியமாக கான்ஃபிடண்ட்டாக படிங்க. இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எதையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணும்பொழுது நமக்கு படிக்க வேண்டிய அந்த ஆர்வம் கூட போயிடும். ஆனால் திடுதிப்புன்னு அவங்க போஸ்டிங் போட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் டெட்டில் இது வரைக்கும் நடந்திருக்கு. அதனால் இனியும் நீங்கள் காலதாமதம் செய்ய வேண்டாம். கண்டிப்பாக சொல்கிறேன், நிச்சயம் இந்த டைம் போஸ்டிங் போடுவாங்க. நீங்கள் தைரியமாக படிங்க. அதுவும் நாட்கள் அதிகமாக இல்லை. இந்த பிப்ரவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் பொழுது மே மாதம் கண்டிப்பாக எக்ஸாம் நடந்தே தீரும். பிப்ரவரியில் கண்டிப்பாக டெட் நோட்டிஃபிகேஷன் வருது. அவ்வளோதான். இப்போ ஜனவரி 27, இன்னும் 3-4 நாள் தான் இருக்குது நம்ம பிப்ரவரி மாதம் வரத்துக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல நியூஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.